Welcome to Periyavittu channel. Income tax for the assessment year 24 to 25 direct tax laws la tax liability paakrom nama adula third sum. Mr. Kadam is entitled to a salary of rupees 40,000 per month. He is given an option by his employer either to take house rent allowance or a rent-free accommodation which is owned by the company. HRA amount payable was rupees 7,000 per month. The rent for the hired accommodation was rupees 6,000 per month at New Delhi. Mr. Kadam avails HRA, give you advance on the basis of net take home cash benefits. Assume Mr. Kadam exercises the option to shift out of the default tax regime under section 115 BAC. Mr. Kadam அப்படிங்கிறவரு மாதம் ஒன்றுக்கு 40,000 சம்பளம் வாங்குறார். அவருக்கு அவருடைய எம்ப்ளாயர் அதாவது வேலைக்கு வச்சிருக்காங்கல்ல முதலாளி, அவங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கறாரு. என்னன்னா, ஒன்னு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வாங்கிக்கிங்க, இல்ல அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி வச்சிருக்கக்கூடிய which is owned by the company கம்பெனி வச்சிருக்கக்கூடிய ஒரு வீடை ரெண்ட் ஃப்ரீயா தர்றோம். அதாவது இது HRA, ஏதாவது ஒண்ணுதான் நம்ம பண்ண முடியும். HRAயும் அவைல் பண்ணி RFAயும் அவைல் பண்ண முடியாது. ஒண்ணு வாடகை நம்ம கொடுத்துட்டு நம்ம பிடிச்ச வீட்டுல தங்கிட்டு அதுக்கான அலவன்ஸை நம்ம கம்பெனில இருந்து வாங்கிக்கலாம், அதுதான் HRA. அல்லது நம்ம என்ன பண்ணலாம், கம்பெனி கொடுக்கிற வீட்லயே நம்ம தங்கிக்கலாம், அது RFA. கம்பெனி கொடுக்க வீட்லயே நம்ம தங்கினோம்னா அது RFA. நம்மளா ஒரு வீடு பார்த்து தங்கிட்டு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மட்டும், படிகள் மட்டும், வீட்டு வாடகை படி மட்டும் கம்பெனில இருந்து வாங்கினோம்னா அது HRA. இது ரெண்டுல ஒண்ணுதான் அவைல் பண்ண முடியும். ஏதாவது ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா சம்பளம் ஏதாவது ஒண்ணுதான் நீங்க எடுத்துக்கணும், ரெண்டே எடுத்துக்க கூடாது. இப்ப எம்ப்ளாயர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு அந்த எம்ப்ளாயிக்கு, தொழிலாளிக்கு, HRA எடுத்துக்கிறீங்களா RFA எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு. HRA இருந்தா அவருக்கு மாதம் 7,000 ரூபாய் அலவன்ஸ் கொடுக்கறாங்க. அவர் எவ்வளவு வீடு பிடிச்சிருக்காருன்னா நியூ டெல்லியில, இடம் பார்த்துக்கணும் கட்டாயம் இதுக்கு, நியூ டெல்லியில மாதம் ஒன்றுக்கு 6,000 ரூபாய் வாடகை கட்டி அவர் வீடு பிடிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு கொடுக்கறது 7,000 ரூபாய். இவர் HRAயே நான் அவைல் பண்ணிக்கிறேன், எனக்கு RFA வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப இந்த சம்ல அவர் சொல்றாரு, give your advice on the basis of net take home cash benefits. net take home salary அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப அவர் எவ்வளவு வீட்டுக்கு சம்பளம் எடுத்துட்டு போறாருங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும், டேக் ஹோம் சேலரியும் கண்டுபிடிக்கணும். அடுத்து முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவர் எந்த டாக்ஸ் ரெஜிம்க்கு கீழே வர்றாரு அப்படின்னு பார்க்கணும். டு ஷிஃப்ட் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம். டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்னா புது ரிஜிம், புதுசா போட்டிருக்காங்கல்ல இப்ப ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரிஜிம், அதுதான் டிஃபால்ட் டாக்ஸ் ரிஜிம். நம்ம எதுவுமே சொல்லல, எம்ப்ளாய் எதுவுமே சொல்லலைன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரிஜிம்ல அவங்களுக்கு சம்பள வரி பிடித்தம் பண்ணிடுவாங்க, எந்த டிடக்ஷன்ஸும் இருக்காது. அப்படி இல்லாம நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பழைய மாதிரி வரி பிடித்தத்திலே பிடிப்பா. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பழசுதான் வேணும், இந்த புதுசு வேணான்ட்டாரு. இதுக்கு பேர் ஷிஃப்ட் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டாக்ஸ் ரிஜிம், எனக்கு பழசுலே பிடிங்கிறாரு. சப்போஸ் அவர் புதுசு சொல்லியிருந்தாருன்னா இந்த 7,000 × 12 84,000மே அவருக்கு ஃபுல்லி டாக்ஸபிள். நம்ம அவருக்கு எவ்வளவு டாக்ஸபிள் HRA எல்லாம் கணக்கு பண்ண தேவையில்லை, ஏன்னா டிடக்ஷன் கிடையாது. ஆனா இவர் புது மெத்தட் கிடையாது, நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இந்த அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ல நீங்க அது புது மெத்தடா பழைய மெத்தடுங்கிறத முதல்ல பார்க்கணும். இது பழைய மெத்தடு. பழைய மெத்தடுனா HRA நம்ம டாக்ஸபிள் HRA கண்டுபிடிக்கணும், சரியா? சரி, இப்ப நம்ம டாக்ஸபிள் வேற எந்த டீட்டெயிலும் கிடையாது, சேலரி வாங்குறாரு HRA, இதை வச்சு நம்ம போட போறோம். வேற ஏதாவது டீட்டெயில் இருக்கா? ஒண்ணும் கிடையாது, சரியா? இப்ப இவர் HRA ஆப்ஷனுக்கு போறாரு. HRA ஆப்ஷனுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் என்னது, நமக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி கண்டுபிடிக்கணும். இங்க இன்கம் ஃப்ரம் சேலரின்னு ஒரு ஐட்டம் தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஐட்டம் மட்டும்தான் இருக்கு பாருங்க. அடுத்துள்ள இனமான இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது, இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் கிடையாது, கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கிடையாது. இவருக்கு சம்பள வருமானம் மட்டும்தான் இந்த கணக்குல. அதனால இவருக்கு இருக்கக்கூடிய இன்கம் ஒரே ஒரு இன்கம் தான். அதுல நம்ம இப்ப போறோம். இப்ப நான் என்ன சொன்னேன், இது பழைய ரெஜிம் ஓல்டு டாக்ஸ் அப்படிங்கிறதுனால இது டாக்ஸபிள் HRA கண்டுபிடிக்கணும். புதுசுனா 84,000மே டாக்ஸபிள், ஓல்டுங்கிறதுனால டாக்ஸபிள் HRA கண்டுபிடிக்கணும்.
டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏக்கு முதல்ல நம்ம இவர் வாங்குற சேலரி எவ்வளவுன்னு ஹெச்ஆர்ஏ கணக்கு பண்றதுக்காக உள்ள சேலரியை கணக்கு பண்றோம். புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் சேலரி வந்து வேறுபடும். சில இதுல வந்து டிஏஎஸ்பி சேரும், சில இதுல சேராது, சில இதுல கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் சேரும், சில இதுல சேராது. அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. ஹெச்ஆர்ஏ கணக்கு பண்ணணும், வரிக்குரிய ஹெச்ஆர்ஏ கணக்கு பண்ணணும்னா அதுக்கு எப்படி சம்பளம் எதை சேர்த்துக்கணும்னா பேசிக் சேர்த்துக்கணும், டிஏஎஸ்பி சேர்த்துக்கணும், கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் ஆர் சேல்ஸ் சேர்த்துக்கணும். இங்க பேசிக் மட்டும்தான் 40,000 பெர் மந்த்னு கொடுத்துருக்கு. 40,000 × 12 டிஏஎஸ்பி கிடையாது கணக்குல, கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் ஆர் சேல்ஸ் கிடையாது. அப்போ மொத்தம் 4,80,000 இவர் வாங்குற சம்பளம். இதை முதல்ல நம்ம கணக்கு பண்ணிக்கணும். சப்போஸ் டிஏஎஸ்பி கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் இருந்தா அதெல்லாம் கூட்டி நம்ம வச்சுக்கணும். அதுதான் ஹெச்ஆர்ஏ பொறுத்த வரைக்கும் சம்பளம் அப்படிங்கிறது. அப்ப இவர் வந்து இங்க ஹெச்ஆர்ஏ பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? 4,80,000 வாங்குறாரு. இதுல 10% அப்படின்னா என்ன? ஒரு 0 அடிச்சுட்டா 10% கிடைச்சிடும், 48,000. ஹவுஸ் லொகேஷன் எங்க இருக்கு? டெல்லி, மும்பை, கல்கத்தா, மெட்ராஸ், சென்னை இப்படி இருந்துச்சுன்னா 50% சேலரி, மற்ற இடங்களா இருந்தா 40% சேலரி. அப்ப இதுல பாதி எவ்வளவு? 2,40,000. இதெல்லாம் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இது மூணையும், இந்த ஹெச்ஆர்ஏக்கு வேண்டிய சேலரி என்ன, ஹெச்ஆர்ஏ கணக்கு பண்ணுவதற்காக தேவைப்படும் சேலரி, அதுல 10%. இவர் வீடு எங்க இருக்கு? அப்ப டெல்லி, சென்னை, கல்கத்தா, மும்பை அப்படி இருந்தா 50%. 4,80,000 50%. இதுல பாதின்னு அர்த்தம் 2,40,000. இது மூணையும் கணக்கு பண்ணி வச்ச பிறகு எக்ஸம்ப்டட் ஹெச்ஆர்ஏ கண்டுபிடிக்கணும். எக்ஸம்ப்டட் ஹெச்ஆர்ஏக்கு 3 இனங்கள்ல எது மினிமமோ அதுதான் எக்ஸம்ப்டட் ஹெச்ஆர்ஏ. எதுனா ஆக்சுவலா அவர் வாங்குற ஹெச்ஆர்ஏ எவ்வளவு? மாதம் ஒன்றுக்கு 7,000. அப்ப 12 மாதங்களுக்கு 84,000. ரெண்டாவது இனம் வந்து ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டு எவ்வளவு? 6,000 × 12. ஆக்சுவலா ரெண்ட் எவ்வளவு கட்டுறாரு அவர்? ஒரு மாசத்துக்கு 6,000. அதனால வருடத்துக்கு 6,000 × 12 10% ஆஃப் சேலரி 48,000. அப்ப இது 72,000. இதுல 48,000 போச்சுன்னா 24,000. மூணாவது 50% ஆஃப் சேலரி 2,40,000. இந்த 3 இனங்கள்லையும் எது கம்மின்னு பார்த்தா 24,000 தான் கம்மி. அதுதான் எக்ஸம்ப்டட் ஹெச்ஆர்ஏ. அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ என்ன? ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ மைனஸ் எக்ஸம்ப்டட் ஹெச்ஆர்ஏ. ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ மைனஸ் எக்ஸம்ப்டட் ஹெச்ஆர்ஏ. T is equal to A minus E ன்னு நம்ம போடுவோம். T is equal to A minus E அப்படின்னு நம்ம போடுவோம். இந்த டேபிளை நல்லா பார்த்துங்க. Actual HRA, அடுத்து rent paid minus 10% of salary, அடுத்து 50% of salary. இது மூணுல எது மினிமமோ அதுதான் எக்ஸம்ப்டட் ஹெச்ஆர்ஏ. நம்ம இன்னும் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ கண்டுபிடிக்கல. எக்ஸம்ப்டட் ஹெச்ஆர்ஏ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ என்ன? A மைனஸ் E. A எவ்வளவு? 84,000. E எவ்வளவு? 24,000. எக்ஸம்ப்டட் ஹெச்ஆர்ஏ எவ்வளவு? 24,000. அப்ப 84,000ல 24,000 போச்சுன்னா எவ்வளவு? 60,000. அப்ப டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ எவ்வளவு? 60,000. வேற எந்த இன்ஃபர்மேஷனும் சேலரி கிடையாது. இது ரெண்டு தான் கணக்குல கொடுத்துருக்கு. அப்ப பேசிக் சேலரி 4,80,000, ஹெச்ஆர்ஏ 60,000, அதாவது டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ 60,000. அப்ப மொத்தம் கூட்டினா 5,40,000 கிராஸ் சேலரி. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? இதுல இருந்து டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 16. இதே ஃபார்மேட்ல தான் நான் எல்லா கணக்கும் போடுவேன். அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராஸ் சேலரி கண்டுபிடிச்சிட்டு டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 16ல நமக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும்தான் உண்டு. இந்த கணக்குல என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸோ ப்ரொஃபஷனல் டாக்ஸோ கிடையாது. அப்ப 50,000, 5,40,000ல இருந்து 50,000 போயிடுச்சுன்னா 4,90,000 தான் டாக்ஸபிள் சேலரி. இன்கம் ஃப்ரம் சேலரி 4,90,000. இப்ப ஃபர்ஸ்ட் ஹெட் கண்டுபிடிச்சிட்டோம்.
அடுத்து வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது, இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் கிடையாது, கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கிடையாது. அடுத்து செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸ் இருக்கான்னு பார்க்கணும். 5 வகை இன்கமும் பார்த்த பிறகு செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் இங்க கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் அந்த செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸும் கிடையாது. அடுத்து நம்ம கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கத்துக்கு போகணும். 5 தலைப்புலையும் நம்ம உள்ள வருமானத்தை கணக்கு பண்ண பிறகு செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸ் ஏதாவது இருந்தா அதையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வரணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அது எல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப கிராஸ் டோட்டல் இன்கம் பார்த்தோம்னா 5 தலைப்புல உள்ளதையும் கூட்டுறோம். இந்த தலைப்பை தவிர வேற எந்த தலைப்பின் கீழே வருமானம் இல்லாதனால் 4,90,000. இப்ப டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் ஜிடிஐ பாக்குறோம். அதுவும் எதுவுமே டிடக்ஷன்ஸ் எந்த கணக்குல கொடுக்கவே இல்லை. 80 செக்ஷன் அண்டர் செக்ஷன் 80 வந்து எந்த டிடக்ஷன்ஸும் இல்ல. அப்ப கிராஸ் டோட்டல் இன்கத்துல இருந்து டிடக்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. அப்ப டோட்டல் இன்கம் எவ்வளவு? 4,90,000. ஏன்னா நமக்கு இன்கம் ஃப்ரம் சேலரிங்கிற ஒரே தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சேலரியும் ஹெச்ஆர்ஏ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் அதுல கொடுக்கல. அப்ப சேலரி வந்து 4,80,000, அதோட 60,000 5,40,000 கூட்டுறோம் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. அதுல இருந்து டிடக்ஷன்ஸ் 50,000 கழிச்சா 4,90,000. செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் ப்ராசஸ் இல்ல, டோட்டல் டிடக்ஷன்ஸ் இல்ல, எல்லாம் 4,90,000. இப்ப இதுக்கு வரியை கண்டுபிடிக்கணும். வரி கண்டுபிடிக்க முன்னாடி என்ன பண்ணும்? பழைய வரியில இது, அதனால கேஷுவல் இன்கம் ஏதாவது இந்த கணக்குல இருக்கா? இல்ல. எல்டிசிஜி இருக்கா? இல்ல. எஸ்டிசிஜி ஆன் சேல் ஆஃப் சப்ஜெக்ட் எஸ்டிடி இருக்கா? இல்ல. அப்ப 4,90,000 ஏதாவது கழிப்படுதா? இல்ல. அதனால 4,90,000 என்ன பண்ணணும்? வரி கண்டுபிடிக்கணும். முதல் ஸ்லாப் என்ன நமக்கு? 2,50,000. 2,50,000 வரைக்கும் என்னது? வரி கிடையாது. அடுத்து 2,50,000 4,90,000 என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு கிடைக்குது? 2,40,000. இந்த 2,40,000 வந்து 2,50,000 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிறதுனால இனி கழிக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு மேல இருந்தால் கழிக்கணும். ஆனா 2,40,000 இந்த 2,50,000 விட சின்ன அமௌண்ட்டுங்கிறதுனால இனி ஒன்னும் கழிக்க வேண்டாம். இந்த ஸ்லாபுக்கு என்ன பெர்சன்டேஜோ அதை போட்டு கணக்கு பண்ணணும். இந்த ஸ்லாப் 2க்கு 5%. இந்த வரி ஸ்லாபை போய் பாத்தீங்கன்னா தெரியும். முதல் 2.5க்கு கிடையாது, அடுத்த 2.5க்கு 5%. இது 2,40,000, அதனால இதுக்கு 5% வந்து 12,000. அப்ப இந்த 4,90,000 வரி எவ்வளவு? 12,000. சரி, இந்த வரியை கணக்கு பண்ண பிறகு 2 ஸ்லாபோட முடிஞ்சிருது. ஏன்னா முதல் ஸ்லாப்ல கழிச்ச பிறகு 2வது ஸ்லாபுக்கு வர்ற தொகையே 2,50,000 விட கம்மியா இருக்கிறதுனால இனி கழிக்க தேவையில்லை. இந்த 2,40,000க்கு 5% பார்க்கணும். இது இந்த வரி கணக்கு பண்ண உங்களுக்கு இந்த ஸ்லாப் புரியல, உங்களுக்கு புரிஞ்ச மெத்தட்ல நீங்க கணக்கு பண்ணீங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஃபர்ஸ்ட் 4,90,000 இருந்து இங்க ஏதாவது தொகை வந்தா கழிக்கணும், வரல. அதனால அதே 4,90,000 அதுல இருந்து முதல்ல 2,00,000 கழிக்கிறோம், 2,40,000. அந்த 2,40,000 2.5 விட கம்மியா இருக்கிறதுனால ஸ்லாப் 2க்கு வந்து 2,40,000 5%ல 12,000 கணக்கு பண்ணிடுறோம். இப்ப ரிபேட் பாக்குறோம். ரிபேட் உண்டு. ரிபேட் வந்து லெஸ் தேன் 5 lakhsங்கிறதுனால ரிபேட் உண்டு. நோ ரிபேட் கிடையாது. கிரேட்டர் தேன்னாதான் 5 லட்சத்தை விட கூட போனாதான் ரிபேட் கிடையாது. ஆனா 4,90,000 5 லட்சத்தை விட கம்மிங்கிறதுனால ரிபேட் உண்டு. எவ்வளவு உண்டுனா 12,500, இல்லைன்னா இந்த 12,000. இந்த 12,000 இல்லைன்னா 12,500. இது வந்து பிக்சட் அமௌண்ட். இந்த 12,500 பிக்சட் அமௌண்ட். இந்த 12,000 இங்க வருது. இந்த 12,500 பிக்சட் அமௌண்ட். இந்த 12,500 பிக்சட் அமௌண்ட். இந்த 12,000 இங்க வர்ற அமௌண்ட். இதுல எது லெஸ்ஸோ 12,000 தான் லெஸ். அப்ப நமக்கு அந்த டாக்ஸும் கிடையாது. இந்த டாக்ஸும் 4,90,000 டாக்ஸும் எதுவுமே இல்லை. 0. டாக்ஸ் ஃபார் 4,90,000 என்னது? 0. இந்த 12,000 வந்தது என்ன ஆயிடுச்சு? ரிபேட்ல அடிபட்டு போயிடுச்சு. 5 லட்சத்துக்கு குறைவா வந்தா டாக்ஸே கிடையாது. அப்ப ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸும் கிடையாது. மொத்த டாக்ஸ் பேயபிள் எவ்வளவு? 0. அப்ப ஹெச்ஆர்ஏ இவர் அடாப்ட் பண்ணார்னா இவருக்கு டாக்ஸ் பேயபிள் இது 0. ஆனா ஆர்எஃப்ஐ அடாப்ட் பண்ணா இவருக்கு என்ன டாக்ஸ் வருங்கிறது அடுத்த எக்ஸசைஸ்ல பார்ப்போம். ஹெச்ஆர்ஏ இவர் சொன்னதுனால இவருக்கு ஹெச்ஆர்ஏ படி டாக்ஸ் வீதம் போட்டு பார்த்தா இவர் எதுவுமே கட்ட வேண்டிய தேவையில்லை. இன்னொன்னு கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா கணக்குல, அட்வைஸ் ஹிம் ஆன் த பேசிஸ் ஆஃப் நெட் ஃப்ளோ கேஷ்.
கணக்க பாத்தீங்கன்னா தெரியும். advise him on the basis of net take home cash benefits அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் நம்ம இத போடணும். எதை போடணும்? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடணும். HRA ஆப்ஷன் படி இன்ஃப்ளோ சம்பளம் எவ்வளவு வாங்குறார்? 4,80,000. HRA அவளுக்கு மாசம் எவ்வளவு வருது? 7,000. அப்ப 84,000. மொத்தம் வருஷத்துக்கு அவர் 5,64,000 வாங்குறார். சம்பளம் போக HRAயும் வாங்குறாரு. 5,64,000 அவர் கைக்கு வருது. ஆனா வீட்டுக்குன்னு அவர் எவ்வளவு கொடுக்கிறார்? 6,000 தான் கொடுக்கிறார். அதாவது 72,000 தான் கொடுக்கிறார். அப்ப அவருக்கு நெட் இன்ஃப்ளோ சம்பளம் வர்றது எவ்வளவு? டேக் ஹோம் சேலரி எவ்வளவு? 4,92,000. 5,64,000 வருது. அதுல வாடகை 72,000 கொடுத்துறாரு. ஆனா 84,000 வாங்குறாரு. ஆனா கொடுக்கிற வாடகை எவ்வளவு? 72,000. அப்ப 12,000 இருக்கு இதுல லாபம். அந்த 12,000 அவர் வாங்குற சம்பளம் 4,80,000 சேர்த்து மொத்தமா அவருக்கு சம்பளமா எவ்வளவு கிடைக்குது? இப்ப 4,92,000 கிடைக்குது. இது இவருடைய இன்ஃப்ளோ. நான் அடுத்த ப்ராப்ளம் வந்து RFA அவர் எடுத்திருந்தாருன்னா அவருக்கு எவ்வளவு டாக்ஸபிள், எவ்வளவு நெட் இன்ஃப்ளோ இதெல்லாம் நான் சொல்லும் போது இது ரெண்டுல அவர் எந்த ஆப்ஷன் வந்து அவருக்கு நல்லது அப்படிங்கறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து HRA எடுத்தாருன்னா அவருக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. நெட் இன்ஃப்ளோ 4,92,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து அடுத்த ப்ராப்ளத்துல அவர் RFA ஆப்ஷனா எடுத்தா என்னங்கிறத நான் போடுவேன். அப்ப உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது பெனிஃபிட்னு தெரியும். பழைய டாக்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம HRA டாக்ஸபிள் HRA கண்டுபிடிக்கணும். புது டாக்ஸ்னா கண்டுபிடிக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஸ்லாப் வந்து வேறுபடும். நியூ டாக்ஸுக்கு வேற ஸ்லாபு, பழைய டாக்ஸுக்கு வேற ஸ்லாப். இது பழைய டாக்ஸ் படி போடுறோம். முதல்ல 2,50,000, அடுத்து 2,00,000, அடுத்து 5,00,000. அந்த மாதிரி ஸ்லாப் 4 ஸ்லாபுக்கும் மாறுபடும். அந்த ஒவ்வொரு ஸ்லாப் போடையில உங்களுக்கு போன 2 கணக்குலயே தெரிஞ்சிருக்கும் இந்த மெத்தடு. ஃபர்ஸ்ட் கணக்குல நம்ம போட்டிருப்போம், இல்லைன்னா செகண்ட் கணக்குல போட்டிருப்போம் அந்த பழைய மெத்தடை. அதை பாருங்க. வரிசையா அதை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது ஞாபகம். HRA எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன். நீங்களும் இப்படி போட்டீங்கன்னா எந்த தப்பு விட மாட்டீங்க. முதல்ல சேலரி, அடுத்து 10% ஆஃப் சேலரி, அப்புறம் அவர் எந்த ஊர்ல இருக்காருன்னு பொறுத்து 40% இல்லைன்னா 50% கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டு எக்ஸம்ப்டட் HRA 3 ஐட்டத்தையும் போட்டு இதுல எது மினிமமோ அதுதான் எக்ஸம்ப்டட் HRA. அதோட விட்டுறக்கூடாது. TC = A - E. TC = A - Eங்கிற ஃபார்முலாவை போட்டுட்டு சில பேர் மறந்துட்டு இதோட விட்டுருவீங்க. TC = A - E போட்டுட்டு இந்த 60,000 தான் வந்து நமக்கு டாக்ஸபிள் HRA. அதை தான் இங்க கூட்டிக்கணும். கூட்டுனா 5,40,000. டிடக்ஷன்ஸ் மறந்துடாம சேலரினாவே டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 16 டேபிள் போடணும். அதுல 50,000 கழிச்சா 4,90,000. வேற எந்த டிடக்ஷன்ஸும் அவருக்கு கிடையாது. வேற எந்த இன்கமும் கிடையாது, எந்த டிடக்ஷனும் கிடையாது, எந்த லாசஸும் கிடையாது. இந்த மாதிரி சம்பளம் ரொம்ப ஈஸியா போடலாம். ஏன்னா சேலரி மட்டும்தான் இதுல, சேலரி HRA ரெண்டே 2 ஐட்டம் மட்டும்தான் இதுல கனெக்ட் பண்றோம் பாருங்க. நான் எல்லா கணக்குக்கும் பொருந்துற மாதிரி டேபிள் போட்டதுனால இதே ஃபார்மேட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா கணக்கும் நீங்க போட்டுக்கலாம். $4,80,000 வாங்குறாரு. 7,000 HRAக்கு அது போக வாங்குறாரு. 84,000 வாங்குறாரு. மொத்தம் 5,64,000 வாங்குறாரு. ஆனா வீட்டு வாடகைக்குன்னு 72,000 கொடுக்குறாரு. அப்ப அவர் வருஷத்துக்கு 4,92,000 அவருடைய நிகர சம்பளம். Thank you for watching. Please subscribe.